இந்த வீடியோவில் நம்ம லோ லெவல் லாங்குவேஜ்னா என்ன, ஹை லெவல் லாங்குவேஜ்னா என்னன்னு வந்து பார்க்க போகிறோம். இதை ஏன் பிரவீன் நம்ம சி ப்ரோக்ராமிங்கில் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரீசன் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் மற்ற லாங்குவேஜ்லாம் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு அண்ட் தென் வி ஸ்விட்ச் இன் டு சி ப்ரோக்ராமிங். ஓகே, லோ லெவல் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு ரெண்டு டைப் இருக்குது. ஓகேவா, நவ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லோ லெவல் லாங்குவேஜ். ஸோ நான் டேரெக்டாக வந்து எழுதுகிறேன். ஸோ இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. கொஞ்சம் ஸ்பேஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். நம்பர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் லெவல் லாங்குவேஜ். ஸோ மிஷின் லெவல் லாங்குவேஜ் நான் வெறும் லாங்குன்னு மட்டும் போட்டுக்கிறேன். நம்பர் டூ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அசம்பிளி லெவல் லாங்குவேஜ். ஓகேவா, அசம்பிளி லெவல் லாங்குவேஜ். மிஷின் லாங்குவேஜ்னால் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கே தெரியும் மிஷின் லாங்குவேஜ்னா பைனரி நம்பர்ஸ், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஓகே, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் மிஷின் லெவல் லாங்குவேஜ். ஓகே, இப்போ மிஷின் லெவல் லாங்குவேஜ், இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வந்து எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹலோ வேர்ல்டோட மிஷின் லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் போடுறேன். ஓகேவா, அது வந்து இப்போ ஹச்சுக்கு ஒரு வேல்யூ, ஒரு நம்பர் இருக்கும், ஈக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அதாவது இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்லேயே வந்து நிறைய டைப் இருக்குது. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் போடுறேன். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹலோ வேர்ல்டோட இந்த மிஷின் லெவல் லாங்குவேஜோட நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ இதை நான் வந்து இதை மட்டும் நான் படித்தேன்னா நம்மளால் வந்து படிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் இருக்குது. ஹியூமன் காண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் லெவல் லாங்குவேஜோட ட்ராபேக்ஸ்ன்னு இருந்தாலும் இந்த மிஷின் லெவல் லாங்குவேஜுக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. பிகாஸ் க்ளோஸ் டு த ஹார்ட்வேர். இப்போ என்ன சொல்கிறது, இங்கே வந்து ஹார்ட்வேர் இருக்குன்னா ஹார்ட்வேர் நம்ம வந்து ஓகே கீழே இருந்து போவோம். ஓகேவா, இங்கே வந்து ஹார்ட்வேர் இருக்கா, ஹார்ட்வேருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிஷின் லெவல் லாங்குவேஜ். ஓகே, இங்கே மிஷின் லெவல் லாங்குவேஜ் இது வந்து ஹார்ட்வேருக்கு பக்கத்துலேயே இருக்குது. இன்னொரு ட்ராபேக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சும்மா போட்டிருக்கேன். இந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. இந்த கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குது. இந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குது, இந்த கம்ப்யூட்டர் ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குது. இப்போ நீங்கள் மிஷின் லெவல் லாங்குவேஜில் நீங்கள் வந்து ஒரு கோடு எழுதுறீங்க அப்படின்னா, மிஷின் லெவல் லாங்குவேஜில் எழுதுறீங்க அப்படின்னா இந்த இப்போ இந்த கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு மிஷின் லெவல் லாங்குவேஜ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வச்சு எழுதிட்டிங்கன்னா இப்போ இதுக்கு அதை வந்து இன்னொரு கம்ப்யூட்டரில் நீங்கள் போயிட்டு வந்து அதே லாங்குவேஜ் அதே கோடை வந்து போட்டிங்கன்னா இட் டசன்ட் ஒர்க். ஏன் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும், தனியாக ஹார்ட்வேருக்கான ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கும். இந்த இன்னொரு ஹார்ட்வேருக்கு வந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு வந்து இன்னொரு ஆர்கிடெக்சர் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு ஃபேமிலியாக இருக்கும். இப்போ ஃபேமிலினா என்ன சொல்கிறது, ஒவ்வொரு ஃபேமிலி ஒரு செட் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து ஒரே ஃபேமிலியாக இருக்குன்னா அதில் மட்டும்தான் வந்து மிஷின் லெவல் லாங்குவேஜோட கோடு வந்து இன்னொரு கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகும். அது வந்து அந்த கம்ப்யூட்டரோட ஃபேமிலியாக இருந்தால், ஃபேமிலினா என்ன, ஆப்பிள் ஏர்பாட்ஸில் தான் ஆப்பிளோட வாட்ச் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து சொல்கிறேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் சேமாக இருக்கும்னு வந்து எந்த வித சான்ஸுமே இல்லை. ஏன்னா இப்போ நான் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருப்பேன் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன், நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருப்பீங்க ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷனில். ஸோ அப்போதைக்கு வந்து நீங்கள் ஒரு கோடு எழுதி அதில் இது பண்ணீங்க அப்படின்னா, இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா 22 பிட்டில் வந்து இருக்குன்னா இந்த கம்ப்யூட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் 32 பிட்டில் இருக்குது. ஓகேவா, பிட்டுனா என்னென்னு உங்களுக்கு தெரியும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்லேயே சொல்கிறேன். ஓகேவா, இப்போ நீங்கள் 20 பிட்டுக்கு வந்து மிஷின் லெவல் லாங்குவேஜில் வந்து கோடு எழுதியிருக்கீங்க. அதை வந்து இந்த 32 பிட்டில் இருக்க கம்ப்யூட்டருக்கு வந்து இட் டசன்ட் ஒர்க். அண்ட் இதை நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணாலும், இதை நீங்கள் போர்ட் பண்ணாலும் அது வந்து போர்ட் ஆகாது. பிகாஸ் மிஷின் லாங்குவேஜ் கோட் இஸ் நாட் போர்ட்டபிள். அண்ட் இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் 20 பிட்டுக்கு இது ஒரு கோடு இருக்குது அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1+2 அப்படின்னு ஒரு இது இருக்குது ஆட் பண்ணுற மாதிரி. இப்போ 1 2 3 4 இந்த 4 வந்து இந்த ப்ளஸ்ஸு இது வந்து இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். இப்போ இந்த ப்ளஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ப்ளஸ்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க மிஷின் லெவல் லாங்குவேஜில். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1001 அப்படின்னு இருக்குன்னா இந்த ப்ளஸ்ஸோட வேல்யூ வந்து இந்த 1001 அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். அண்டு மீதி வந்து 8 பிட்டு இருக்கும். 20 பிட்டு சொல்லியிருக்கேன்னா 8 8 16 16 + 4 20.
மீதி 8 பிட்டுக்கு வந்து இந்த 1க்கு வந்து வரும் அண்ட் இன்னொரு 8 பிட்டுக்கு வந்து இந்த 2க்கு வந்து வரும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இப்படி இதில் 8 பிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதில் 8 பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 1க்கு வந்து 8 பிட்டுக்கான மிஷின் லெவல் லாங்குவேஜ் என்னவோ அது இங்கே வந்துடும், இதோட இங்கே வந்துடும். ஸோ இதுக்கான அவுட்புட் நமக்கு வந்து ஷோ ஆகும். இதே இங்கே 32 பிட்டாக இருந்துச்சுன்னா இதோட வேல்யூ வந்து அப்படியே வந்து கொலாப்ஸ் ஆயிரும்ல. ஸோ அதனால இட் டசன்ட் ஒர்க். ஓகேவா? ஸோ இந்த இது வந்து ஒரு ட்ராபேக். ஏன்னா வந்து மறுபடியும் சொல்கிறேன், மிஷின் லெவல் லாங்குவேஜ் வந்து க்ளோஸ் டு ஹார்ட்வேர் பக்கத்தில் இருக்கனால இதை வந்து நீங்கள் இதோட அட்வான்டேஜ் வந்து சொல்லிடுறேன். மிஷின் லெவல் லாங்குவேஜ் வந்து க்ளோஸ் டு ஹார்ட்வேர். இப்போ நம்ம கம்ப்யூட்டருக்கு 0s and 1s தான் புரியுங்கிறனால நம்ம டேரெக்டாக மிஷின் லாங்குவேஜ்லேயே வந்து கோடு அடிக்கிறனால அது சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக வந்து ரன் ஆகும். ஓகேவா? ஃபாஸ்ட்டாக வந்து ரன் ஆகுறனால இது வந்து ஒரு அட்வான்டேஜ். ஓகேவா? இதில் இன்னொரு இப்போ இதோட ட்ராபேக் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கனால இந்த கம்ப்யூட்டரில் எழுதின கோடை வந்து இந்த கம்ப்யூட்டரில் வந்து இந்த ஹார்ட்வேருக்கு வந்து நம்ம வந்து போர்ட் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு ட்ராபேக். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம வந்து 0s and 1s வந்து நம்ம வந்து நம்மளால் ஹியூமன் காண்ட் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஹலோ வேர்ல்டுக்கு இங்கே இந்த கோடு இருக்குன்னா இப்போ நம்ம இந்த நம்பர் மட்டும் வச்சுமே இது ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து ட்ராபேக், டிஸ்அட்வான்டேஜ். நவ் கம்மிங் டு அசம்பிளி லெவல் லாங்குவேஜ். அசம்பிளி லெவல் லாங்குவேஜில் நம்ம வந்து சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம் அண்ட் நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து என்னன்னு கூப்பிடுவாங்க, தீஸ் ஆர் கால்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிமோனிக்ஸ். நிமோனிக்ஸ். ஸோ இது வந்து நிமோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அசம்பிளி லெவல் லாங்குவேஜில் நம்ம சிம்பிள்ஸ், நம்பர்ஸ் இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை என்ன தீஸ் ஆர் கால்டு வந்து நிமோனிக்ஸ். ஓகேவா பிரவீன்? இப்போ மிஷின் லெவல் லாங்குவேஜ்னா 0s and 1s அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ அசம்பிளி லெவல் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அதே 1+2 இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ப்ளஸ் இருக்கா, அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த சிம்பிளை யூஸ் பண்ணாமல் ஏடிடி ஆட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இப்போ இது வந்து நம்பர்ஸாக இருக்கா, ஸோ அதனால் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த ஆட் அப்படிங்கிறத நம்ம ஓகே ஆட் அப்படின்ட்டு இதை நம்ம வந்து ஈஸியாக படிச்சிடலாம். ஓகேவா? அதே மாதிரி தான் சப்ராக்ஷனுக்கும். இப்போ நீங்கள் ஏதாச்சும் வந்து ஒரு டேட்டாவை இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து மூவ் அப்படிங்கிற டேர்ம்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த அசம்பிளி லெவல் லாங்குவேஜை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்க தேவையில்ல. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது வந்து இப்போ நம்ம சி ப்ரோக்ராமிங்கில் கோட் எழுதுகிற மாதிரியே இது வந்து ஒரு அசம்பிளி லெவல் லாங்குவேஜில் வந்து இந்த மாதிரி ஆடு, சப், இந்த மாதிரி மூவ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, இது வந்து ஹியூமனால் ரீட் பண்ண முடியும், நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். 0s and 1s நம்மளால் வந்து ஈஸியாகவே நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே ஏடிடினா ஓகே ஆட் பண்ணுறதா, எம்ஓவினா ஓகே இதை வந்து மூவ் பண்ணுறாங்க இங்கேருந்து இங்கே அப்படிங்கிறது. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹார்ட்வேருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிஷின் லெவல் லாங்குவேஜ் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் இருக்குது. ஓகேவா? அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் இருக்குது. இப்போ இதோட ட்ராபேக் என்ன அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து அசம்பிளி லெவல் லாங்குவேஜில் வந்து ஒரு கோடு வந்து எழுதிடுறோம் அப்படின்னா அதை வந்து மிஷின் லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணி அண்ட் தென் தான் வந்து ஹார்ட்வேர் போயிட்டு நமக்கு வந்து அவுட்புட்டாக வரும். இப்போ முன்னாடி வந்து மிஷின் லெவல் லாங்குவேஜ் வந்து டேரெக்டாக மிஷின் லெவல் லாங்குவேஜ்லேருந்து ஹார்ட்வேராக தரனால இது வந்து வெரி ஃபாஸ்ட்டாக இருக்குது. பட் இப்போ இந்த அசம்பிளர்லேருந்து மிஷின் லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஹார்ட்வேர் போயிட்டு நமக்கு அவுட்புட் தரனால இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஓகேவா? ஸோ இட் இஸ் வெரி ஸ்லோ. இது வந்து வெரி ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் வந்து நான் இப்படி நடத்துகிறப்ப நீங்கள் அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புரியும். இவன் வந்து கரெக்டாக உங்களுக்கே ஒரு ஆர்டராக வரும். நான் இப்போ இந்த போர்டில் வந்து கரெக்டாக அங்கே இருக்கிறேன் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்காம நீங்கள் உங்களோட ஓனாக வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ எங்கே விட்டேன்? இப்போ அசம்பிளி லெவல் லாங்குவேஜில் நம்ம எழுதுனதுக்கப்புறம் அது வந்து மிஷின் லாங்குவேஜாக சேஞ்ச் ஆகும். அது வந்து ஹார்ட்வேர் போயிட்டு தான் நமக்கு வந்து அவுட்புட் தரும். ஸோ அதனால் இது வந்து வெரி ஸ்லோவாக இருக்குது. அண்ட் இதுக்கும் இந்த அசம்பிளி லெவல் லாங்குவேஜ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ராபேக் என்னென்னா, ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிகேஷன், ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கும், இன்னொரு கம்ப்யூட்டருக்கு இன்னொரு ஆர்கிடெக்சர் இருக்கும். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் எழுதின கோடு அசம்பிளி லெவல் லாங்குவேஜில் இந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு கோடு எழுதுனீங்கன்னா அதை வந்து இன்னொரு கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது.
நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்து இந்த 20 பிட்டுக்கு எழுதிருக்கீங்களா, இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் வந்து அதை ஆல்டர் பண்ணணும். ஓகே, இந்த ஹார்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மறுபடியும் வந்து ரீரைட் பண்ணணும் அந்த கோடை. அப்படின்னால தான் நீங்கள் வந்து இன்னொரு கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பெரிய தலைவலி பிடிச்ச வேலையா. ஸோ அதனால தான் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து கொண்டு வந்தாங்க. அப்புறம் இந்த அசம்பிளி லெவல் லாங்குவேஜில் இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ்னால், இதை வந்து அசம்பிளர், ASSEMBLER அசம்பிளர் அப்படிங்கிற ஒரு டூல் தான் வந்து மிஷின் கோடாக வந்து கன்வெர்ட் பண்ணும். ஸோ அதை தான் நான் வந்து இங்கே காமனாக வந்து சொல்லியிருப்பேன். இந்த அசம்பிளி லெவல் லாங்குவேஜுக்கு நடுவில் வந்து ஒரு டேர்ம் இருக்குது, அசம்பிளர் அப்படிங்கிற ஒரு டூல் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மிஷின் கோடாக வந்து சேஞ்ச் பண்ணும். ஓகேவா, அதுக்கப்புறம் தான் ஹார்ட்வேருக்கு போயிட்டு நமக்கு அவுட்புட் ஷோ ஆகும். இப்போ இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஹை லெவல் லாங்குவேஜ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா C++, பேசிக், ஜாவா, பைத்தான், PHP, ரூபி, PL இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் நிறைய இருக்குது. இது எல்லாமே வந்து ஹை லெவல் லாங்குவேஜ். இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் எதுவுமே மிஷின் டிபெண்ட் கிடையாது. மிஷின் டிபெண்ட்னா ஒரே ஒரு செட் ஆஃப் ஃபேமிலிக்கு மட்டும் வந்து இந்த லாங்குவேஜ் வந்து ஒர்க் ஆகும். இன்னொரு செட் ஆஃப் ஃபேமிலிக்கு வந்து இன்னொரு CPU ஆர்கிடெக்சருக்கு வந்து ஒர்க் ஆகாது, இன்னொரு கம்ப்யூட்டருக்கு வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு கிடையாது. எல்லா லெவல் ஆஃப் கம்ப்யூட்டருக்குமே இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து மிஷின் டிபெண்ட் கிடையாது. மிஷின் டிபெண்ட்னா இப்போ ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து ஒர்க் ஆகும், ஒரு CPU ஆர்கிடெக்சருக்கு வந்து ஒர்க் ஆகுதுன்னா இன்னொரு CPU ஆர்கிடெக்சருக்கு வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு கிடையாது. அது எல்லா ட்ராபேக்கையுமே தாண்டி தான் இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் இருக்குது. எல்லா செட் ஆஃப் ஹார்ட்வேர்க்குமே வந்து ஒர்க் ஆகும். டிபெண்ட் ஆன் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா OS பேஸ்டாக இருக்கும். OSனா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் மட்டும்தான் ஒர்க் ஆகும், ஆண்ட்ராய்டுக்கு ஒர்க் ஆகுது. ஒரு சில அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் ஒர்க் ஆகும், ஆப்பிளில் வந்து ஒர்க் ஆகுது, iOSக்கு வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இதாக இருக்கும். பட் அதை தவிர இது எல்லாமே வந்து எல்லா செட் ஆஃப் சாஃப்ட்வேருக்குமே வந்து எல்லா செட் ஆஃப் ஆர்கிடெக்சருக்குமே வந்து இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா செட் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சருக்குமே வந்து ஒர்க் ஆகும் இந்த ஹை லெவல் லாங்குவேஜ். சம்டைம்ஸ் OS பேஸ்டு, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ராய்டு, iOS அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒர்க் ஆகும். ஓகே, எதனால ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கடைசியாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜ் வந்துருச்சு. ஹை லெவல் லாங்குவேஜ் நான் சும்மா ஷார்ட் ஃபார்மாக போட்டுக்கிறேன். ஓகேவா, இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் எதனால வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, பிகாஸ் ஹியூமன் கேன் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம வந்து ஹை லெவல் லாங்குவேஜில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம்னா, ஆல்ஃபபெட் யூஸ் பண்ணுவோம், நம்பர் யூஸ் பண்ணுவோம், சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், இந்த இடத்துல நம்பர், சிம்பிள், கேரக்டர், இந்த மாதிரி வந்து ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஆல்ஃபபெட், நம்பர், சிம்பிள், கேரக்டர் இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ இதனால வந்து இட் இஸ் வெரி க்ளோஸ் டு ஹியூமன். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் வச்சுக்கோங்க. ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜ். அதை தாண்டி நீங்கள் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் இருக்குது, மிஷின் லெவல் லாங்குவேஜ் இருக்குது, ஹார்ட்வேர் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஹார்ட்வேர்னால் நம்ம யூஸ் பண்ணுற கேட்ஜெட்ஸ் லைக் CPU அப்படின்னு வச்சுக்கலாம். ஹார்ட்வேர் போயிட்டு தான் நமக்கு வந்து அவுட்புட் தருது. நம்ம ஹை லெவல் லாங்குவேஜ் நமக்கு ஹியூமன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறனால நமக்கு வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே நம்ம மிஷின் லெவல் லாங்குவேஜே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஈஸியாகவே வந்து சீக்கிரமாகவே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் இதோட ட்ராபேக், ஹை லெவல் லாங்குவேஜில் ட்ராபேக் என்னென்னா நமக்கு வந்து ஸ்லோவாக இருக்கும். விச் மீன்ஸ் இப்போ நம்ம C ப்ரோக்ராமிங்கில் ஒரு கோடு எழுதுகிறோம் அப்படின்னா, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் abc.c அப்படின்னு நான் ஒரு கோடு எழுதுகிறேன். அந்த ஃபைல் நேம் வந்து abc.c அப்படின்னு வந்து வச்சுருக்கேன் அப்படின்னா, அந்த கோடை வந்து ஃபஸ்ட்டு மிஷின் லெவல் லாங்குவேஜாக வந்து கன்வெர்ட் பண்ணி அண்ட் தென் தான் வந்து நமக்கு வந்து ஹார்ட்வேருக்கு போயிட்டு நமக்கு வந்து அவுட்புட்டோ இல்லை எக்ஸிக்யூட்டோ நடக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அண்ட் இதுதான் இதோட ட்ராபேக்ஸ். இதோட ப்ளஸ் என்ன, இதோட அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம வந்து ஈஸியாகவே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த எக்ஸிக்யூட் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ப்ரோக்ராம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கம்பைலர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்டர்பிரிட்டர். இப்போ இது C ப்ரோக்ராமிங் எதில் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, C ப்ரோக்ராமிங் இஸ் அ கம்பைல்டு லாங்குவேஜ். இப்போ சும்மா காமனாக வந்து சொல்கிறேன், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா, இப்போ கம்பைலர் என்ன பண்ணும், இன்டர்பிரிட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு
5 6 7 லைன் 10 லைனுக்கு வந்து ஒரு கோடு எழுதியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுலேயே அதே மாதிரி 10 லைனுக்கு ஒரு கோடு எழுதுறோம் அப்படின்னா, இப்போ கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம எழுதின கோடை ஃபுல்லாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணும், ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட்டில் ஷோ ஆகும். ஓகேவா? இப்போ நான் காமனாக சொல்கிறேன். இதே இன்டர்பிரட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, லைன் பை லைனாக ஒரு லைனை வந்து ரீட் பண்ணி அதுக்கு அவுட்புட் தரும், அடுத்த லைன் ரீட் பண்ணி அடுத்த லைன் ரீட் பண்ணி அடுத்த லைன் லைன் பை லைனாக வந்து ரீட் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட் தரும். லைன் பை லைனாக ரீட் பண்ணி நமக்கு அவுட்புட் தரது வந்து பேரலாக நடக்கும். இப்போ இது வந்துருச்சா இதோட அவுட்புட், இது வந்துருச்சா இதோட அவுட்புட் அப்படின்னு வந்து பேரலாக நடக்கும். ஓகேவா? ஸோ கம்பைலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம எழுதின கோடை வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட் தரும். இன்டர்பிரட்டர் என்ன பண்ணுவோம்னா, லைன் பை லைனாக வந்து ரீட் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட் தரும். இதை நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக வந்து இதுக்கே வந்து டெடிக்கேட்டட் வீடியோவாக இருக்கும். டெடிக்கேட்டட் வீடியோனா அடுத்து டீச் பண்ணுவேன் சி ப்ரோக்ராமிங்கில், அதில் வந்து டெடிக்கேட்டடாக இன்னும் கொஞ்சம் சொல்லித்தரேன். இப்போ நான் காமனாக வந்து சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் வச்சு நல்லா சொல்லித்தரேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே டியூன்டு. அண்ட் நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு நான் ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கேன். அண்ட் நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட நீங்கள் வந்து நோட்ஸ் வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணலாம். அதை பார்த்து நான் ஓகே இப்போலாம் வந்து லேர்ன் பண்ணுறாங்க பசங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு நானே வந்து பெருமை பண்ணிக்குவேன். ஐ மீன் நான் எனக்கு நானே வந்து பெருமையாக வந்து ஃபீல் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் யாராச்சும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து எனக்கு ஏதாச்சும் டவுட்னா கூட டிஎம் பண்ணலாம். எவ்ரி டைம் நான் வந்து டிஎம் வந்து பார்ப்பேன். பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஎம்ஸ் வந்துடும். இன்ஸ்டாகிராமோட பக் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஎம்ஸ் வந்துடும். நிறைய டிஎம்ஸ் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா அடியில் இருக்க இதெல்லாம் வந்து மறைஞ்சிரும்னா ஹிட்டனில் விழுந்துடும். அதனால் நான் பார்க்க முடியாமல் போயிடும். கண்டிப்பாக நான் பார்த்தேன்னா அதுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு டேரெக்டாகவே வந்து கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம்லேயுமே வந்து நீங்கள் வந்து எனக்கு டிஎம் பண்ணலாம். மெயினாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். நான் ஓகே சி ப்ரோக்ராமிங் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து உங்களோட நோட்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு வந்து நீங்கள் வந்து அதை ஸ்டோரியாக போடுங்க. நான் கண்டிப்பாக வந்து அதை ரீஸ்டோரி வந்து பண்ணுறேன். தேங்க்ஸ். இப்போ நான் சொல்லித்தரதை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இதை தாண்டி நான் சொல்லித்தரணும், நான் லைவாக வந்து கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். சி ப்ரோக்ராமிங்க்கு டெடிக்கேட்டட் மீன்ஸ் இது வந்து இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்ப்பீங்க. ஓகேவா? நான் வந்து லைவாக வந்து கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா அது வந்து பெய்டு ப்ரோக்ராம். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் வந்து அது வந்து செலக்டடாக இப்போ ஒரு பேட்ச் இருக்குன்னா ஒரு பேட்சுக்கு வந்து ஒரு 40 to 50. ஸோ அந்த மாதிரி வந்து நான் வந்து பேட்சாக பிரித்து வச்சுருப்பேன். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து எந்த டைமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணாலும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து லைக் பெய்டில் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து நீங்கள் வந்து நான் லைவாக சொல்லி தர்றதை வந்து லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் கீழே லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நான் இன்னொரு இடத்துல ஷூட் பண்ணுறேன். நான் வந்து முன்னாடி இப்போ போர்டில் ஷூட் பண்ண பார்த்துருப்பீங்க. இப்போ இன்னொரு இடத்துக்கு வந்து அங்கே ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் டான்ஸ் கிளாஸில் வந்து ஒரு ரூம் இருக்குது. நான் டான்ஸ் கிளாஸ் போகிறப்ப அங்கே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமை அவர்கிட்ட கேட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்களுக்கு ரொம்பவே வந்து தேங்க்ஸ்.